பாருங்களேங்க. இது என்னது தெரியுதா? ஆ அன்னைக்கு காமிச்சனே, இது சிறுகிழங்கு சொன்னேன் இல்லையா? ஆமா. இன்னைக்கு பாருங்களேன், இது வந்து ஒரு கிழங்கு. இது வந்து அம் புடிகர்னன்னு சொல்லுவாங்க. தெரியும்ல எல்லாருக்கும். தெரியும்ல. ஆ இது புடிகர்ன. இது வந்து சிறுகிழங்கு. இது வந்து பொங்கலுக்கு தான் கிடைக்கும். ஆனா புடிகர்ன எப்பவும் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஊடாலே கேட்டா கிடைக்கும். ஆ அது பாருங்க. அது மட்டும் இல்ல. இங்க என்ன இருக்கு பாருங்க. தோழிங்க. இந்த கிழங்கு இருக்குல்ல, இது வந்து மருத்துவம் பாஞ்சதுங்க. எப்படின்னா மூலத்துக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் இது கரெக்ட்டா செய்யும். இது பேர் வந்து புடிகர்னன்னு சொல்லுவாங்க. அதோட தோலி பாருங்களேன், எடுத்து வச்சிருக்கேன் வேஸ்ட் பண்ணாம. போன தடவ செஞ்சேனா, அத எடுத்து வச்சிருக்கேன். என்னம்மா கஞ்ச பிசினாரி ஒரு தொலிய கூட கீழ விடுறது இல்லையா? அத கூட விடாம எடுத்து சாப்பிட்டுருவீங்களா? அப்படின்னு தானே கேட்குறீங்க. இல்லங்க, இந்த கிழங்க விட இந்த தொலி இருக்குதுல்ல, இந்த தொலிய நம்ம அவிச்சிட்டு, உரிச்சு, எடுத்து கழுவிட்டு தானே நம்ம அவிப்போம். அத கழுவி எடுத்துட்டு, இந்த தொலி உரிக்கும்போது தனியா எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு இந்த புதினா துவையல் இருக்குல்ல, அந்த மாரி புதினா, கொத்தமல்லிலலாம் துவையல் அரைப்போம்ல, அது மாரி அத அரைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இந்த கிழங்க விட இந்த தொலியில நெறைய மருத்துவம் இருக்கும். அதனால இந்த தொலிய எப்பவும் நீங்க இந்த கிழங்கு வாங்குனீங்கன்னா, தொலிய வேஸ்ட் பண்ணாதீங்க. எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, புதினா துவையல் அரைக்கிற மாரி, கொத்தமல்லி துவையல் அரைக்கிற மாரி அரைச்சு அத சாப்பிடுங்க. கிழங்க என்ன பண்ணுங்க, காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல கருணக்கிழங்கு, அதான் புடிகரணையோட புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இங்க காரக்குழம்பு. அது வச்சு சாப்பிட்லாங்க. அத விட எங்க பாட்டி வீட்ல என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த கிழங்க நைட்ல அவிய வச்சுருவாங்க. அவிச்சு ஒரு மொறத்துல வச்சு இப்ப தானே ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. அப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்காதுல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மொறத்துல வச்சு ஓட்டு மேல தூக்கி வச்சுருவாங்க. ஓட்டு மேல தூக்கி வச்சோனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா ஓட்டுல அந்த பனியில அது நனையும். நனைஞ்சோனே காலையில எந்திரிச்சு அத உரிச்சுருவாங்க. உரிச்சு அந்த தோலிய தனியா எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த கிழங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ ஒரு பருப்பு கடைவாங்கல்ல, அந்த சட்டியில போட்டு அத நல்லா கடைஞ்சிருவாங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து ம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு புளி ஊத்தி, நல்லெண்ணெயில செஞ்சு, அந்த பருப்பெல்லாம் மிளகா கிள்ளி சாம்பார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி பருப்பு கட்டியா செய்வாங்கல்ல, அது மாரி செஞ்சு எடுத்து வச்சுக்குவாங்க. நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க. அது இந்த மூளை இருக்கும்ல, மூளை நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு அப்புறம் ஜீரண சக்தி இருக்காதுல்ல, எப்போ பாரு வயிறு உப்பிக்கினே இருக்கும். அதுக்கு அத என்ன பண்ணுவாங்க, தினமும் எடுத்து எடுத்து குடுப்பாங்க. வயசானவங்களுக்கும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி சாப்பிட்லாம். ஏன்னா புளி நெறைய ஊத்தலன்னா இது காரல எடுக்கும். இத தனியா சாப்பிட்டோன்னா வாயில வைக்கவே முடியாது காரம். அதனால அப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா மூலத்துக்கு நல்லதுன்னுவாங்க. நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றத விட அந்த மாரி கிரேவி மாரி செஞ்சு சாப்பிட்டோம்னா, அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. வயிறு ஊதலு, அப்புறம் தொப்பை போட்டுக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் குறைச்சிரும்னு சொல்லுவாங்க. கொழுப்பெல்லாம் எடுக்குமா என்னன்னு தெரியல. எங்க பாட்டி சித்த வைத்தியம் பார்க்கறதுனால அவங்க நெறைய மருந்து செய்வாங்க. அதில இது ஒண்ணு. செஞ்சு எல்லாருக்கும் குடுத்து அனுப்புவாங்க. அல்ல அவங்களே செய்ய சொல்லுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. அதே மாரி அந்த தொலியெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சு, புதினா துவையல் அரைக்கிற மாரி அரைச்சு, அது சாதத்தில போட்டு சாப்பிடுவாங்க, தொட்டுக்குவாங்க. அந்த மாரி செய்வாங்க. இது மட்டும் இல்லங்க. எங்க வீட்ல நானும் எங்க அக்காவும் ஒரு தடவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது, கடைக்கு போனோமா, அப்ப இப்பலாம் போனா கேரட் எடுத்து சாப்பிட்றோம்ல. அப்பலாம் போனா அங்கலாம் கிராமம் தானே. எங்க அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தது. அப்ப எங்க பாட்டி வீட்ல இருக்கையில கடைக்கு அந்த கிருஷ்ணாயில் வாங்குறதுக்காண்டி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. கொஞ்சம் தூரமா போகணும்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தெருவுக்கு, ஊருக்கு அந்த மாரி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுச்சு, அங்க போன அந்த கிழங்கு இருக்குல்ல, சிறுகிழங்கு, அ இத எடுத்து இப்ப கேரட் சாப்பிட்ற மாரி அங்கலாம் கேரட் கிடைக்காதுங்க. இந்த மாரி கிழங்கு தான் இருக்கும். அதுவும் பொட்டி கடை தானே, அவங்க காட்டுல விளைஞ்சத வச்சிருப்பாங்க. அத எடுத்து குடுக்கும். இத பச்சையாவே சாப்பிடலாம். இந்த தொலிய விரிச்சுட்டு, அத நல்லா பச்சையாவே எடுத்து சாப்பிட்டா நல்லாருக்கும். அது காராது, ஒண்ணும் செய்யாது. அப்ப இருட்டுக்குள்ள எடுத்து குடுத்தது பாருங்க. அது என்ன பண்ணுச்சு, 2 கிழங்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கும். இந்த கிழங்கு பொடிக்கரணை அதுவும் பாருங்களேன், இப்ப வச்சா ஒண்ணு போல தெரியும் பாருங்க. இது குட்டி கிழங்கு, அது பெரிய கிழங்கு மாரி இருக்கா, அது என்ன பண்ணிப்புடுச்சு, இதுல கொஞ்சம் சின்ன கிழங்கு இருந்திருக்கு. அத எடுத்து தொடச்சு அந்த தொலிய உரிச்சுட்டு என் கையில குடுத்துருச்சுங்க. எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டேன். இத சாப்பிட்டா நல்லாருக்கும். அந்த ஆழ்வள்ளி கிழங்கு சாப்பிடுவோம்ல,
அதுமாரி இருக்கும். ஆனா இந்த கிழங்க அவிச்சு சாப்பிட்டாலே பயங்கரமா இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிடும்போதே தொண்டையெல்லாம் முள்ளு குத்துற மாரி இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்ல குழம்பு வச்சு புளியெல்லாம் நெறைய ஊத்தி வச்சுருவாங்க. மீன் குழம்பு செய்கிறோம்ல, அது மாரி புளியெல்லாம் நெறைய ஊத்தி செஞ்சு வச்சுருவாங்க. மறுநாள் சாப்பிடுவாங்க. மருந்துக்குன்னா அந்த புளி ஊத்தி, அந்த நல்லெண்ணெய் ஊத்தி, அந்த பருப்பு மாரி செஞ்சு சாப்பிடுவாங்க. சாதாரணமா இத எடுத்து சாப்பிட்டோம் உரிக்கும்போது கூட கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சுருங்க. அத ஒரு தடவ எனக்கு எடுத்து குடுத்துருச்சு. அவ்வளோதான். நானும் இந்த கிழங்கு தான் அப்படின்னு நெனச்சு எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க. அவ்வளோதான். 2 நாளு எச்சு முழுங்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. ஒரே அழுக. வீட்டுக்கு வந்தோனே எங்க பாட்டி என்ன பண்ணுச்சு, எதுக்கு அழுதுன்னு உட்காந்துட்டுருக்கேன்னா, எங்க அக்கா அந்த சிறு கிழங்குன்னு சொல்லி பொடிக்கரண்டிய தூக்கி குடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுதேனா, அப்போ உடனே எங்க ஆச்சி என்ன பண்ணாங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அத எடுத்து குடி அப்படி சொன்னாங்க. உடனே அதெல்லாம் எடுத்து போட்டாங்கங்க. இருந்தாலும் 2 நாள் அது பச்சை கிழங்கு எடுத்து ஆர்வ கோளாறுல சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஆயிடுச்சு. வாயெல்லாம் வெந்து போன மாரி ஆயிடுச்சு. அந்த மாரி பச்சைய யாரும் எடுத்து சாப்பிட்றாதீங்க. இப்படி சாப்பிடுங்க. அதேமாரி தோலிய வேஸ்ட் பண்ணிறாதீங்க. நான் எப்போலாம் இது செய்றேனோ, அப்போலாம் அந்த தோலிய எடுத்து வச்சுருவேன். தோலிய எடுத்து வச்சு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துவையல் அரைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கும் நல்லது, ஜீரணத்துக்கும் நல்லது. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த 3 கிழங்கையும் பாருங்க. இந்த கிழங்கு பாருங்க. இது புடிக்கரணை, இது சிறுகிழங்கு, இது வந்து அதோட தொலி. இந்த தொலியெல்லாம் சாப்பிட முடியாது. தூர தான் போடணும். ஏன்னா, அது உடைக்கும்போதே இங்க பாருங்க வெறும் மண்ணு தான் இருக்குது. அத போய் உடைச்சுக்கிட்டு எங்க வறுத்து மண்ண திங்கவா? அப்படி செய்ய முடியாது. இந்த கிழங்கு வந்து நல்லாயிருக்கும். இன்னைக்கு நாங்க அந்த குழம்பு தான் வைக்க போறோம். இது போன தடவ வச்சம்போது எடுத்தது. இது வந்து இன்னைக்கு அந்த குழம்பு வைக்கிறோம். அப்படியே மீன் குழம்பு சாப்பிடுவீங்கல்ல, அது மாரி இருக்கும். நாங்க மீனெல்லாம் அவ்வளவா சமைக்க மாட்டோம். என் பசங்க சாப்பிடாதுங்க. கறி, மீனெல்லாம் வீட்ல சமைக்க மாட்டோங்க. எனக்கு மீன் குழம்பு பிடிக்கும். ஆனா, என் பசங்களுக்காண்டி பிடிக்காது. அவங்க எப்படின்னா, மீன் குழம்பு அந்த கருவாடு, மீனெல்லாம் செஞ்சா மூக்க பிடிச்சுன்னு உட்காந்துட்ருப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறது, இந்த கிழங்குல செஞ்சு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மீன் குழம்பு மாரியே புளியெல்லாம் ஊத்தி, வெந்தயம்லாம் போட்டு எப்படிலாம் மீன் குழம்பு செய்கிறீங்களோ, தேங்காய்லாம் அரைச்சி ஊத்தி, அதே மாரி அத செஞ்சு சாப்பிடணும். அப்படி செஞ்சேன்னா விடவே மாட்டாங்க பாருங்க. இத நல்லா சாப்பிடுவாங்க. அதேமாரி இந்த கிழங்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த துவையல் அரைச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க. நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க. பிடிக்கிறனா வாங்குனீங்கன்னா, தோலிய வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுதான் மருத்துவத்துக்கு